மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை பொருளில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய வரைவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றிய ஒரு பாடத்தை தான் இந்த காணொளி காட்சியில் பார்க்க போகிறோம். இந்த வரைவியல் அப்படிங்கிறது நம்பிக்கை பொருள் 5 பிரிவுகளாக 5 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், இறுதியாக ஒழிவியல் என்கின்ற இயல் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய இயல் தான் இந்த வரைவியல். தலைவனும் தலைவியும் களவு வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு இந்த களவானது அவர்கள் இருவரும் ஒருவர் விரும்புகின்ற அந்த அக வாழ்க்கையானது திருமணத்திலே முடிய வேண்டும் என்பது தமிழர்களினுடைய மிக ஆழமான ஒரு சிந்தனையாக இருந்திருக்கிறது. அந்த சிந்தனையை அடையாளப்படுத்துகின்ற அல்லது அந்த சிந்தனையை தமிழர்களினுடைய அந்த எண்ணத்தை திருமணம் என்கின்ற அந்த ஒரு கோட்பாட்டை வலியுறுத்துகின்ற பகுதி தான் வரைவியல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரைவியலை பார்த்திங்கனாக்கா, இந்த வரைவியலினுடைய பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய நம்பிக்கை பொருளில் நூற்பாய் எண் 171 199 வரையிலுமான பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 26 நூற்பாக்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. இருந்தாலும் இந்த வரைவியலை எவ்வாறு படிப்பது, அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நம்பிக்கை பொருளையே நம்ம மற்ற இலக்கண நூல்களை படிப்பது போல் ஒரு நூற்பா, எடுத்துக்காட்டு, விளக்கம், பொருத்தம் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிற மாதிரி நம்பிக்கை பொருளை படிக்க முடியாது. நம்பிக்கை பொருளை மாணவர்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா, நம்பிக்கை பொருளை ஒரு வகைத்தொகைப்படுத்தி படிக்க வேண்டிய ஒரு இலக்கணம் தான். அகத்திணையியலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சில இலக்கண வரையறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அகத்திணையலுக்கு பிறகு எல்லாமே வகையும் வகையினுடைய விரிவும் இப்படியாகத்தான் நம்பிக்கை பொருள் அமைந்திருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த நிலையில் இந்த வரைவியல் என்கின்ற இந்த இயல் பார்த்திங்கனாக்கா, நாம் இந்த ஒரு விளக்கப்படத்தின் மூலமாக இதை எப்படி படிப்பது, அல்லது இதில் எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம், எதெல்லாம் அவசியமாக படிக்க வேண்டிய பகுதி அப்படிங்கிறத பற்றி, இதை எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த ஒரு காணொளி காட்சியில் பார்க்கலாம். இப்போ வரைவியல் என்பது நமக்கு மூன்றாவது அமைந்திருக்கக்கூடிய இயல் என்பதை பார்த்தோம். இந்த வரைவியலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 பிரிவுகளாக இந்த வரைவியலை நாம் பகுத்து காண முடியும். பொதுவாக இலக்கண நூல்கள் எல்லாமே ஒரு வகை தொகை என்கின்ற அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். ஆனால் இந்த வரைவியலில் அப்படியான ஒரு நேரடியான அமைப்பை பார்க்க முடியாது. களவியல் எடுத்துக்கிட்டால் கூட களவிற்குரிய கிளவித்தொகைகள் அப்படின்னு ஒரு களவியில் எதெல்லாம் பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தொகுத்து முதல் பகுதியிலேயே ஒரு நூற்பா அமைந்திருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை தான் களவியலினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக இங்கே நம்ம எதையும் பார்க்க முடியல. இருந்தாலும் வரைவினுடைய கிளவித்தொகை அப்படின்னு சொல்லி ஒரு 172வது நூற்பாவும் இடம்பெற்றிருக்கிறது. அது வரைவு மலிவையும் அறத்தொடு நிற்றலை பற்றி மட்டுமே குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த வரைவியலுக்குள்ள மொத்தம் 6 பிரிவுகளாக பிரித்து நாம் இந்த வரைவியலை புரிந்து கொள்வது என்பது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைவு மலிதல். வரைவு மலிதல் அப்படின்னு சொன்னாக்க திருமணம் தொடர்பான முயற்சியை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு பகுதி. திருமணத்தை முன்னிட்ட முயற்சிகள் அதை சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தான் வரைவு மலிதல்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 வகை இருக்கிறது, 7 விரிவு இருக்கிறது. 4 வகைகளை வரைவு மலிதலினுடைய வகைகளாக 4 குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய விரியாக ஒரு 7 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக அறத்தொடு நிற்றல். இந்த அறத்தொடு நிற்றல் அப்படிங்கிறது நம்ம இந்த வரைவியலில் பார்த்தாலும் அதற்கு முன்பாகவே நாம் அறத்தொடு நிற்பதற்கு உரியார் யார், அறத்தொடு நிற்கும் முறை என்ன என்பதை எல்லாமே அகத்திணையலில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அறத்தொடு நிற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, இங்கே வகை 2 வகை அறத்தொடு நிற்றலினுடைய வகைகளாக சொல்லப்படுகிறது. அதனுடைய விரிவுகளாக மொத்தம் 13 விரிவுகள் இருக்குது. அறத்தொடு நிற்றலினுடைய வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னிலை என்பது ஒன்று, முன்னிலை புறமொழி என்கின்ற ஒன்று, இது 2 தான் வகை. ஆனால்
அதனுடைய விரிவு என்பது வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைவி அறத்துடன் நிற்றல், தோழி அறத்துடன் நிற்றல், செவிலி அறத்துடன் நிற்றல் என்ற 3 நிலைகளில் இந்த அறத்துடன் நிற்றலினுடைய விரிவு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3ம் இதனுடைய வகையா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த 3ம் இந்த விரிவினுடைய வெவ்வேறு நிலைகள் அல்லது பிரிவுகள்னு சொல்லலாம். வகை என்பது முன்னிலை என்று ஒன்றும், அதாவது முன்னிலை என்பது முன்னிலை மொழி. ஒரு அறத்துடன் நிற்கின்ற ஒருவர் தான் சொல்ல வருகின்ற செய்தியை, கருத்தை நேரடியாக இன்னொருவரிடம் தெரிவிப்பது முன்னிலை மொழி. இன்னொன்று முன்னிலை புறமொழி. முன்னிலை புறமொழி என்று சொன்னால், நாம் ஒருத்தவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த செய்தியை வேறு ஒருவருக்கு எப்படி போய் சேர்ப்பது, அதாவது ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அதை வந்து அவங்ககிட்ட பேசாமல் இன்னொருத்தவங்களுக்கான ஒரு விஷயத்தை நாம் எதிரிலே இருப்பவரிடம் பேசுவது, அதுதான் முன்னிலை புறமொழி என்று சொல்கிறோம். இப்படியான 2 வகைகள் தான் இருக்குது. ஆனால் இந்த 2 வகைகளை விட எது முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த விரிவு. நம்மளுக்கு இந்த வரைவியலில் ஒரு முக்கியமான பகுதிகளில் ஒன்று இந்த அறத்தொடு நிற்றல் அப்படிங்கிறது. அதில் குறிப்பாக தலைவி அறத்தொடு நிற்றல், தோழி அறத்தொடு நிற்றல், செவிலி அறத்தொடு நிற்றல் அப்படின்னு 3 நிலைகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த 3 அறத்தொடு நிற்றலுமே வந்து பார்த்திங்கனாக்கா வரைவியலில் கொஞ்சம் நாம் கவனித்து படிக்க வேண்டிய ஒரு பகுதியாகத்தான் இருக்குது. வரைவியலினுடைய பாடப்பகுதிக்குள்ள ஒரு முக்கியமான பகுதிகள்னால் இந்த அறத்தொடு நிற்றலை சொல்லலாம். இதில் அந்த 3 பிரிவுகளாக இருந்தாலும் 2 அறத்தொடு நிற்றல் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். செவிலி அறத்தொடு நிற்றல் ஒரே ஒரு நூற்பா தான், 178வது நூற்பா. அது செவிலி வந்து நேரடியாகவோ வந்து நேரடியாக நற்றாயிடம் அறத்துடன் நிற்பாள் என்பதை பற்றி சொல்லுகிறது. இந்த அறத்துடன் நிற்றலினுடைய வகை வந்து 2ன்னு சொல்லியிருந்தோம். விரி வந்து பார்த்திங்கன்னா 13. இந்த 13 எப்படி வருது அப்படின்னாக்கா, தலைவி அறத்துடன் நிற்றலினுடைய கிளவிகள், அதாவது அதனுடைய பகுதிகள் வந்து மொத்தம் 7, தோழி அறத்துடன் நிற்றலினுடைய பகுதிகள் ஒரு 6, 5 ஆக மொத்தம் 12. அதோடு இந்த செவிலி அறத்துடன் நிற்றலை ஒன்றாக கணக்கில் எடுத்துக்கொண்டால் மொத்தம் 13 அறத்துடன் நிற்றல் என்பதாக நாம் இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த அறத்துடன் நிற்றலை அடுத்து இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா, இந்த களவு வெளிப்பாடு என்கின்ற ஒரு பகுதி. வரைவியல் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை தொகையின் அடிப்படையில் இலக்கணங்கள் பொதுவாக சொல்லுகின்ற தொகுத்தல் பிரித்தல் என்கின்ற ஒரு வகைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வரைவியல் மட்டும் அமையலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. பொதுவாக இலக்கணங்கள் எல்லாமே முதல்ல ஒரு விஷயத்தை வகைப்படுத்தும், அதுக்கப்புறம் தொகைப்படுத்தும், அதுக்கப்புறம் விரித்து சொல்லுகின்ற ஒரு மரபு காணப்படும். இங்கே வந்து நம்ம கலவியலில் கூட அந்த மாதிரியான ஒரு அந்த கலவியல் எதெல்லாம் பற்றி பேச வருகிறது, கலவிற்குரிய கிளவி தொகைகள்னு முதல்ல தொகுத்து சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி வரைவியலில் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே களவு வெளிப்பாடு என்கின்ற இந்த 3வது பகுதி வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயங்களை பற்றி சொல்லுகிறது. ஒன்று இந்த உடன்போக்கு என்கின்ற ஒரு விஷயம். இந்த உடன்போக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா 8 வகைகள் இருக்குது, 15 விதிகள் இருக்குது. தலைவனும் தலைவியும் மேற்கொள்கின்ற இந்த உடன்போக்கு மொத்தம் 2 நூற்பா தான் இதில் இடம்பெற்றிருக்கிறது. உடன்போக்கை பற்றியும் சில கேள்விகள் வரைவியலிருந்து வர வாய்ப்பு இருக்கிறது. 181வது நூற்பாவும் 182வது நூற்பாவும் அந்த 2 நூற்பாலையும் வந்து உடன்போக்கினுடைய வகையையும் விரியையும் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது கற்புடுப்புணர்ந்த கவ்வை என்கின்ற ஒரு பகுதி. இந்த கற்புடுப்புணர்ந்த கவ்வை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவன் தலைவிக்கு இடையிலே நிகழ்கின்ற அந்த களவு வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் தெரிகின்ற ஒரு சூழலை தான் இந்த கற்புடுப்புணர்ந்த கவ்வைன்னு சொல்கிறோம். இங்கே எல்லோரும் அப்படின்னு சொல்கிறது வந்து தலைவியினுடைய வீட்டார் மட்டும் இல்லை, தலைவியினுடைய சுற்றத்தார், அந்த ஊரிலே இருப்பவர்கள், ஊரார், இப்படி எல்லாருக்குமே வந்து இவர்களுடைய களவு வாழ்க்கை வெளிப்படுவது அப்படிங்கிறது தான் கற்புடுப்புணர்ந்த கவ்வை. அடுத்தது இந்த களவு வெளிப்பாட்டு நிலைகளில் வந்து கடைசியாக இருக்கிறது வந்து மீட்சி. மீட்சி என்பது மீண்டு வருவது. அது வந்து தலைவியை தேடிக்கொண்டு செல்லுகின்ற செவிலித்தாயோ நற்றாயோ மீண்டு வருவதாகவும் இருக்கலாம், அல்லது திருமணம் மேற்கொள்வதற்காக உடன்போக்கிலே சென்ற தலைவன் தலைவி மீண்டு வருவதாகவும் இருக்கலாம்.
இருக்கலாம். இப்படியாக அந்த மீட்சி என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த மூன்றில் வந்து இந்த கற்புடுப்புணர்ந்த கவ்வை அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ளே இன்னும் சில உட்பிரிவுகளை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்புடுப்புணர்ந்த கவ்வையினுடைய வகை வந்து 5, விரிவு மொத்தம் 21. இந்த கற்புடுப்புணர்ந்த கவ்வை அப்படிங்கிற பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, செவிலி புலம்பல், நற்றாய் புலம்பல், மனைமருட்சி, கண்டோர் இரக்கம், செவிலி பின் தேடி செல்லுகின்ற ஒரு விஷயம். இந்த வரைவியலிலேயே ஒரு அதிகமான விஷயங்களை சொல்லக்கூடிய பகுதினா இந்த கற்புடுப்புணர்ந்த கவ்வையும் சொல்லலாம். அதில் நிறைய உட்பிரிவுகளோடு பேசக்கூடிய ஒரு விஷயம். தலைவனும் தலைவியும் உடன்போக்கு சென்று விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த செய்தியை கேள்விப்பட்டு செவிலி புலம்புவதை வந்து இங்கே இந்த கற்புடுப்புணர்ந்த கவ்வைக்குள்ளே கொண்டு வராங்க. செவிலி புலம்புவது, அதன் பிறகு நற்றாய் புலம்புவது, மனைமருட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மருட்சி என்கின்ற சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு மிரட்சி என்று இன்றைக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கின்ற வார்த்தை தான் வந்து இங்கே மருட்சி என்று பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அந்த வீட்டிலே தலைவி இருந்த இடத்தை பார்த்து தலைவியினுடைய பல்வேறு விஷயங்களை கண்டு வந்து நற்றாய் வந்து புலம்புகின்ற அல்லது பேசுகின்ற மொழிகளை தான் இங்கே வந்து மனைமருட்சி என்று சொல்லுகிறார்கள். இதை வந்து அனைமருட்சி என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கமும் உண்டு. நம்மளுக்கு வந்து மனைமருட்சி என்று தான் நூற்பால வருது. ஆனால் இதை வந்து வேறு சில இலக்கணங்கள் அனைமருட்சி என்றும் குறிப்பிடும். அனைமருட்சி என்று சொன்னால் அன்னையினுடைய மருட்சி, அன்னையினுடைய மன குமுறல் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிலே இருந்து கொண்டு புலம்புகின்ற காரணத்தால் இதை வந்து மனைமருட்சி என்று சொல்கிறார்கள். இதுலேயுமே ஒரு 5 வகையான விரி இருக்கிறது. மனைமருட்சிக்குள்ளே வந்து நிமித்தம் போற்றல் என்பது முதலாக 186வது நூற்பா இந்த மனைமருட்சியை பற்றி சொல்லுகிறது. அதன் பிறகு கண்டோர் இரக்கம். இப்படி தலைவன் தலைவி உடன்போக்கிலே மேற்கொண்டவர்களை தேடிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது கண்டோர் என்று சொல்பவர்கள் எதிரிலே வரக்கூடியவர்கள். அந்த எதிரிலே வரக்கூடியவர்களினுடைய பேச்சு தான் வந்து இங்கே கண்டோர் இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு செவிலி வந்து எப்படி பின்னாடி தேடிக்கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு 9 விரிவுகளிலே 9 விரிகளாக இங்கே வந்து செவிலி பின் தேடி செல்வது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த களவு வெளிப்பாட்டிலேயே இந்த கற்புடுப்புணர்ந்த கவ்வை என்கின்ற ஒரு பகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த களவு வெளிப்பாட்டினுடைய இறுதி நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட்சி. இந்த மீட்சியை தான் வந்து நம்ம தலைவன் தலைவியை தேடி செல்லுகின்ற தாய் செவிலித்தாய் மீண்டு வருவது அல்லது தலைவனும் தலைவியும் மீண்டு வருவது என்கின்ற 2 நிலைகளில் இதை பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த வரைவியலினுடைய 3வது பகுதியாக இந்த களவு வெளிப்பாடு இந்த 3 பிரிவுகளின் கீழே நிறைவடைகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா வரைதல். வரைதல் என்பது வந்து பார்த்திங்கனாக்கா வரைதலில் வந்து வரைதலுக்குரிய கிளவிகள் என்று சிலது இருக்கிறது. வரைதலுக்குரிய கிளவிகள் மொத்தம் வந்து 192வது நூற்பாலிருந்து 96வது நூற்பா வரையிலும் வரைதலை பற்றி சொல்லக்கூடிய பகுதிகள் தான். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 கிளவிகளாக இந்த வரைதலை பிரிக்கிறார்கள். மடந்தையை உடன்போய் வரைந்து மீடல், அவள்மனை வரைதல், தன்மனை வரைதல் என்று 3 கிளவிகளாக இந்த வரைதலை பிரிக்கிறார்கள். இதில் வந்து முதல் 2ம் இதில் நாம் இந்த வரைதலில் நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா மடந்தையை உடன்போய் வரைந்து மீடல் என்பதும் சரி, அவள்மனை வரைதல் என்பதும் சரி, 2மே வந்து முன்பே நமக்கு வந்து இந்த மீட்சியிலையும் கற்புடுப்புணர்ந்த கவ்வை மாதிரியான பகுதிகளுக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் விளக்கப்பட்டு விட்டன. அதனால் இந்த வரைதலில் பேசப்படுகின்ற முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தன்மனை வரைதல் தான். தன்மனை வரைதல் என்று சொல்லுவது இங்கே தலைவனும் தலைவியும் உடன்போக்கு மேற்கொண்டு விட்டு மீண்டும் வந்து மீண்டும் தலைவியினுடைய வீட்டிற்கு வந்து வரைந்து கொள்வது, அதை தான் வந்து தன்மனை வரைதல் என்று சொல்லுகிறார்கள். இந்த வரைதல் அப்படிங்கிற பகுதியே வந்து தன்மனை வரைதலை பற்றி தான் மிக விரிவாக பேசுகிறது. இந்த 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 தன்மனை வரைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா
வகைகள் 3 இருக்கிறது. அதனுடைய விரிவு 5 இருக்கிறது. வினாதல், செப்பல், மேவல் அப்படின்னு 3 வகையான வகைகளையும், அதை தொடர்ந்து ஒரு 5 வகையான விதிகளையும் இந்த தன்மனை வரைதல் என்கின்ற ஒரு பகுதி பேசுகிறது. அதுக்கப்புறம் வரைதலுக்கு அப்புறம் உடன்போக்கு இடையீடு. இங்கே நம்ம வரைவியலில் முக்கியமாக நம்ம நிச்சயமாக தவிர்க்காமல் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அறத்துடனிற்றல் என்பது அவசியம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது உடன்போக்கு என்பது அவசியம் படிக்க வேண்டிய விஷயம். அதன் பிறகு உடன்போக்கு இடையீடு. உடன்போக்கு என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு உடன்போக்கு இடையீடு என்பதும் கவனம் பெற வேண்டிய ஒரு பகுதி. வரைதல் பற்றி கூட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது முந்தைய வினாத்தாள்களில். இருந்தாலும் அந்த வரைதலை விடவும் உடன்போக்கு இடையீடு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், உடன்போக்கு மேற்கொள்ளுகின்ற தலைவனும் தலைவியும் திரும்புவதற்கான ஒரு காரணங்களை பற்றி இந்த உடன்போக்கு இடையீடு என்பது விளக்குகிறது. அது பெரும்பாலும் உடன்போக்கு மேற்கொண்ட தலைவன் தலைவியை தலைவியினுடைய சுற்றத்தார் பின்னால் தேடி சென்று அவர்களை அதிலும் குறிப்பாக தலைவியை அழைத்து கொண்டு வருவது தான் இந்த உடன்போக்கு இடையீடு என்று சொல்லப்படுகிறது. இதில் 4 வகை இருக்கிறது. 6 வகையான 4 வகைகளும் 6 விரியும் இந்த உடன்போக்கு இடையீட்டில் இருக்கிறது. இதில் 4 வகை என்பது போக்கு அறிவுறுத்தல், வரவு அறிவுறுத்தல், நீக்கம், இறக்கமுடுமீட்சி என்கின்ற 4 வகை. அதற்கேற்றார் போல் ஒரு 6 விரி. இதில் என்ன நடக்குது இந்த உடன்போக்கு இடையீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருவரும் உடன்போக்கு மேற்கொள்வதை தங்களுடைய சுற்றத்தாருக்கு வீட்டாருக்கு தெரிவிக்கிறார்கள். அதுதான் போக்கு அறிவுறுத்தல். அதன் பிறகு அவர்கள் உடன்போக்கு மேற்கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய சுற்றத்தார்கள் பின்னால் தேடிக்கொண்டு வருகிறார்கள். அதுதான் வரவு அறிவுறுத்தல். அதன் பிறகு என்னென்னா, சுற்றத்தார் அந்த தலைவியை தலைவனிடமிருந்து பிரித்து அழைத்து செல்லுகிறார்கள். அல்லது அவர்கள் வருவதை அறிந்து தலைவியினுடைய வேண்டுகோளின்படி தலைவன் என்ன பண்ணுறான்னா, தலைவியை விட்டு நீங்கி விடுகிறான். அவர்கள் வருகிறார்கள், தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள், அருகிலே வந்து விட்டார்கள் என்பதை தெரிந்து தலைவியினுடைய வேண்டுதலின்படி தலைவன் அந்த இடத்தை விட்டு நீங்கி செல்லுகிறான். இது பார்த்திங்கனாக்கா நீக்கம் என்று சொல்லுவது. அதன் பிறகு இரக்கம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இந்த மாதிரி வீரமும் ஆற்றலும் பொருந்திய தலைவன் சூழலின் காரணமாக திரும்பி செல்லுகிறானே, தன்னை விட்டு நீங்கி செல்லுகிறானே என்று இரக்கத்தோடு தலைவி பார்ப்பது. இப்படியாக ஒரு 4 வகையாக உடன்போக்கு இடையீடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்போக்கு இடையீட்டுக்கு பிறகு கடைசியாக ஒரு பகுதி இருக்கிறது, வரைதலுக்கான புறநடை என்கின்ற ஒரு பகுதி. இந்த புறநடை ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இல்லை. தன்னூர் வரைதல், தன்மனை வரைதல்னு 2 விஷயங்களை பற்றி இதில் பேசுகிறாங்க, அவ்வளோதான். இதில் தன்னூர் வரைதல் அப்படின்னாக்கா, தலைவனுடைய ஊரில் அவன் திருமணம் செய்வது, தலைவியை தலைவன் தன்னுடைய ஊருக்கு அழைத்து சென்று திருமணம் செய்வது. தன்மனை வரைதல் என்று சொல்வது தான் முன்னாடியே ஏற்கனவே பார்த்தது, தலைவியினுடைய வீட்டிற்கு மீண்டு திருமணம் செய்வது என்பதாக. இப்படி வரைவினோடு தொடர்புடைய செய்திகள், வரைவிற்கான அடிப்படைகள் என்பதாக இந்த விஷயங்களை இந்த வரைவியல் விரிவாக பேசுகிறது. வரைவியலை பொறுத்தவரையிலையும் நாம் வரைவியலில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே நீளமாக வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம படிக்கிற விதத்தில், பிரித்து பார்க்குற விதத்தில், புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் நாம் இந்த பாடப்பகுதியை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆக மொத்தம் வரைவியல் என்பது ஒரு 6 பிரிவுகளாக நம்ம பகுத்து காணலாம். வரைவு மலிதல் என்பது வரைவு பற்றிய, திருமணம் பற்றிய தொடக்க செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது. அறத்துடனிற்றல் அவசியம் படிங்க. அறத்துடனிற்றல்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவசியம். இதிலிருந்து கண்டிப்பாக கேள்வி வரும்னு உறுதியெல்லாம் சொல்லலை. அறத்துடனிற்றலில் கேட்கலாம், 5 மார்க் கொஷின்ஸ் பொதுவாக இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு களவு வெளிப்பாட்டில் பார்த்திங்கன்னா உடன்போக்கு ஒரு பகுதி, அப்புறம் செவிலி புலம்போது, நற்றாய் புலம்போது, மனைமருட்சி கூட சில நேரங்களில் கேட்டிருக்காங்க. அதனால் மனைமருட்சி மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம். வரைதல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கனாக்கா, தன்மனை வரைதல் என்பது தான் வரைதலுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே பகுதி. உடன்போக்கு இடையீடு என்பது 4 வகைகளையும் 6 விரிகளையும் கொண்டு இருக்கக்கூடியது. இதெல்லாம்
இது இது ஒட்டுமொத்தமா இது பற்றிய எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி எளிமையாக புரியக்கூடிய வகையில் நான் வந்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதையும் பாருங்கள். அதை அதை படிப்பதற்கு முன்னால் இதை எப்படி புரிந்து கொள்வது, இதை எப்படி வகைப்படுத்தி நாம் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு வரைபடத்தை வந்து நான் விளக்கி சொல்லியிருக்கேன். இந்த ஒரு அடிப்படையோடு, இந்த ஒரு புரிதலோடு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இந்த பாடம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு காணொளி காட்சியை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். நல்ல முறையில் படித்து தேர்வு எழுத என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.